Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.19ல 5th sum பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C னு 3 அணிகள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 அணிகளும் கூட்டல் பெருக்கல் மூலமா நம்ம பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்றாங்க. இப்போ கொடுத்திருக்கிறது வந்து நம்ம இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன? A into B plus Cங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? B plus Cங்களா? அப்போ B அணி என்ன நமக்கு? 1 -1 2 3 5 2ங்களா? இப்போது ப்ளஸ் Cங்களா? C வந்து நமக்கு என்ன? 1 3 2 -4 1 3ங்களா? இப்போது இது ரெண்டையும் வந்து நம்ம கூட்டணும். கூட்டணும் என்ன பண்ணணும்? இது வந்து 2 ரோ 3 காலம் இருக்குது, இதுவும் 2 ரோ 3 காலம் இருக்குங்களா? அப்போ 2x3 மேட்ரிக்ஸ் சரிங்களா? ஃபஸ்ட்டு நிறை, நெக்ஸ்ட்டு நிரல் எத்தனை இருக்குன்னு எழுதணுங்களா? 2x3 மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? 2 ஈக்குவல்னால் என்ன பண்ணணும்? A11 இங்கே A11ஓட வேல்யூ A12 A12 அப்படியே நேராக எடுத்து கூட்டிக்கணுங்களா? 1 + 1 -1 இங்கே வந்து +3ங்களா? அடுத்தது +2 இங்கேயும் +2ங்களா? இங்கே 3 -4ங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 5 இங்கே 1 5 + 1 இங்கே 2 + 3 சரிங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம கூட்டி போடணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 1 கூட்டினோமா 2 -1 +3யும் +2ன்னு வருங்களா? 2 2 4ங்களா? நெக்ஸ்ட்டு 3 -4 -1 5 1 6 2 + 3 5ங்களா? இதுதான் வந்து B + Cயோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும்? A × B + C வேணும். அப்போ ஏங்கிற அணியை B + Cயோட பெருக்கணும். நெக்ஸ்ட்டு A B + C கண்டுபிடிக்கணும். இப்போது A B + Cன்னா என்ன பண்ணணும்? முதல் ரோவை எடுத்து B + Cங்கிற அணியில் இருக்கிற முதல் காலத்தை பெருக்கணுங்களா? அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இப்போது முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும். மீதி ரிமைனிங்கிற ரெண்டையும் நம்ம விரலை வச்சு மறைச்சிக்கணும், இல்லை ஒரு பேப்பர் வச்சு மறைச்சிக்கலாம். இப்போது முதல் ரோ முதல் காலங்களா? முதல் ரோ எடுத்துகிட்டு முதல் காலத்தை பெருக்கணும். இதில் இருக்கிற முதல் வேல்யூ இதில் இருக்கிற முதல் வேல்யூ என்ன? 1 × 2 2ங்களா? ப்ளஸ் இங்கே 3 -1ன்னு இருக்குங்களா? அப்போ -3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு முதல் ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும் சரிங்களா? ரெண்டாவது காலம்னா 1 × 2 2 ப்ளஸ் 6 18. நெக்ஸ்ட்டு முதல் ரோவை எடுத்து மூணாவது காலத்தை பெருக்கணும். மூணாவது காலம்னா 1 × 4 4 3 × 5 15ங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை எடுத்து முதல் காலம் பெருக்கணுங்களா? செகண்ட் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும். முதல் காலம் என்ன? 5 × 2 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடுங்களா? அடுத்தது முதல் ரோவை செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம், அதாவது I2 10 -1 × 6 -6. இப்போ I4 20 -5. இப்போது இதை வந்து நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? 2 -3னா -1ங்களா? 18 + 2 20 15 + 4 19 10 + 1 11. 10ல் 6 கழிச்சோமா +4ன்னு வரும். 20ல் 5 கழித்தோமா +15. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? ரைட் ஹேண்ட் சைடுங்களா? ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? AB + ACங்களா? அப்போது ஏவையும் பியையும் பெருக்கி ஏவும் சியையும் பெருக்கி ரெண்டையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். முதல்ல ஏபி பார்க்கலாங்களா? ஏவோட வேல்யூ என்ன நமக்கு? 1 3 5 -1ங்களா? அடுத்தது பியோட வேல்யூ 1 -1 2 3 5 2ங்களா? இப்போ வந்து ஏபி இது வந்து என்ன பண்ணணும்? முதல் ரோவை எடுத்து
முதல் காலத்தை பெருக்கணும். சரிங்களா? முதல் ரோ முதல் காலம். அப்போ என்ன வரும்? 1 × 1 1, 3 × 3 9ங்களா? நெக்ஸ்ட்டு 1 × -1 -1. அடுத்தது 3 × 5 15. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ மூணாவது காலத்தை பெருக்கணும். ரெண்டாவது பெருக்கியாச்சு. அடுத்தது மூணாவது காலம். மூணாவது என்னது? 1 × 2 2ங்களா? ப்ளஸ் 3 × 6 3 × 2 6ங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும். செகண்ட் ரோ வந்து 5 × 1 5 -1 × 3 -3 1 × 5 -5ங்களா? -1 × 5 -5. அடுத்தது -1 × 5 இங்கேயும் -5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து மூணாவது காலம் 5 × 2 10ங்களா? அடுத்தது -1 × 2 -2. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வரும்? 9 1 10 15ல் 1 கழிச்சோமா 14 6 2 8 5ல் 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 -5 -5 -10 10ல் 2 கழிச்சோமா 8ன்னு வரும். சரிங்களா? இது வந்து ஏபி. நமக்கு அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி ஏவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1 3 5 -1ங்களா? அடுத்தது சியோட வேல்யூ 1 3 2 -4 1 3ங்களா? இப்போது நம்ம இதை எப்படி பெருக்கணும்? முதல் ரோ எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும். என்ன வரும்? முதல் ரோ முதல் காலம் 1 × 1 1 ப்ளஸ் இங்கே 3 × -4ங்களா? அப்போ -12 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முதல் ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும். ரெண்டாவது காலம்னா 1 × 3 3. அடுத்து 3 + 1 3 × 1 +3ங்களா? முதல் ரோவில் மூணாவது காலத்தை பெருக்கணும். முதல் ரோ. அப்போ 1 × 2 2 ப்ளஸ் 3 × 3 9 வருங்களா? அடுத்து 5 × ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கிறோம். 5 × 1 5 -1 -4 +4ன்னு வந்துருங்களா பெருக்கும்போது? அடுத்தது இரண்டாவது ரோ இரண்டாவது காலம். அப்போ 5 15ங்களா? -+, -1. அடுத்தது செகண்ட் ரோ மூணாவது காலம். 2 10 -+, -3. இப்போது இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 1 -12 என்ன வரும்? -11ங்களா? 3 + 3 6 9 2 11 5 4 9 15ல் 1 கழிச்சா 14. நெக்ஸ்ட்டு 10ல் 3 கழிச்சோமா 7ங்களா? இப்போது நமக்கு ஏசி ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் கூட்டணுங்களா? ஏபி + ஏசி. இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது ஏபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 14 8 2 -10 8ங்களா? ப்ளஸ் ஏசியோட வேல்யூ என்ன இருக்குது? -11 6 11 9 14 7ங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 -11ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு 14 இங்கே இருக்கிற ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் உறுப்பும் இதில் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் உறுப்பும். அப்போ 14 + 6ன்னு வரும். இப்போது தேர்டு இதில் தேர்டு 8 + 11 இதில் ஃபஸ்ட்டு 2 + 9 -10 + 14ங்களா? அடுத்தது 8 + 7. இப்போது இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்களா? நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணணுமா? 10ல் 10 -11 என்ன வரும் நமக்கு? -1ங்களா? -11ல் 10 கழிச்சோமா -1. 14யும் 6யும் கூட்டினோமா 20ங்களா? நெக்ஸ்ட்டு 8யும் 11யும் கூட்டினா 19. அடுத்தது 9 2 கூட்டினோமா 11.
அடுத்து 14 + 14 -10 என்ன? நெக்ஸ்ட்டு 8 7 கூட்டினோமா 8 7 15ன்னு வருங்களா? இப்போது நமக்கு இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 2 நமக்கு ஈக்குவலாக இருக்குங்களா? ஈக்குவேஷன் 1 என்ன? -1 20 19 11 4 15ங்களா? ஈக்குவேஷன் 2வும் -1 20 19 11 4 15. தேர்ஃபோர் நமக்கு என்னது? ஈக்குவேஷன் 1 = ஈக்குவேஷன் 2. அப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? AB + C = AB + AC என்பது சரிபார்க்கப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.